ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்திருந்தான், அறையிலே வார்க்கச்சையை கட்டியிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். உடை என்று நாம் பார்த்தால் ஆண்களுக்கு ஒரு உடை, பெண்களுக்கு ஒரு உடை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆண்களுடைய உடையை பெண்கள் அணியக்கூடாது, பெண்களுடைய உடையை ஆண்கள் அணியக்கூடாது என்று. உடை எதற்காக நாம் உடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை மறைத்துக் கொள்வதற்காக நாம் உடுத்துக்கொள்கிறோம். அந்த உடை அலங்காரமான உடையாக கூட நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அந்த உடையிலே கரைப்படக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரை என்பது பாவம். தொடர்ந்து பார்த்தேன்னு சொன்னால், மயிர் இலையில உடை தயாரிக்கப்படுகிறது, தோளில் உடை தயாரிக்கப்படுகிறது, நூல் இலையில உடைகள் தயாரிக்கப்படுகின்றன, தங்க சருகையில் கூட உடைகள் தயாரிக்கப்படுகின்றன என்பதெல்லாம் நாம் அறிகின்றோம். வேத வசனத்தில் சொல்லும்போது யோபு சொல்லுகிறார் 29ஆம் அதிகாரத்தில், நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது என்று யோபு சொல்கிறார். ஏசாயாவிலே நாம் வாசிக்கும் போது, சீயோன் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக அவர்களுக்கு சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவி உள்ளவர்களுக்கு துதியின் உடையும் கொடுக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். நம்முடைய கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நீதியின் விருட்சங்களாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய உடை பரிசுத்தமாயும் நீதியாயும் வெண்மையாயும் இருக்க கடவுது. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.